நண்பர்களே வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து ஒன்று, எங்கள் தாத்தா சொத்து. அது எங்கள் தாத்தான்னா எங்கள் அப்பா அனுப்பான். 3 அப்பா, சித்தப்பன், பெரியப்பன், முட்டப்பன்னு. அவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமலே இறந்துடுறாரு. இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு பெண் வாரிசுங்க. 3வது நாங்கள், எங்கள் கிளைகள். எங்கள் அப்பனுக்கு 8 பேர். 8 பேர்னா இப்போ 7 பேர், 6 பேர், 3, 2, 5, 1, 6 பேர் தான் உயிரோடு இருக்கோம். அந்த சொத்தில் இப்போ 6 பேர் ப்ளஸ் அது ஒன்று 7 பேர். 7 பேரா? 7 பேருக்குமே அதுக்கு சொத்தில் பங்கு உண்டு. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டான், எங்கள் அப்பா கிளையில் உள்ள மட்டும் தாத்தா சொத்தை எழுதி வாங்கிட்டான். ஒரு 13 சென்ட், முக்கியமான சென்ட், கொஞ்சம் ரேட் அதிகமாக போகணும் வச்சுங்களேன். அதை எழுதி வாங்கிட்டான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டானா. எப்படி எடுத்தானா அவன் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? இது சட்ட ரீதியாக பிரச்சனை வந்துடாது. யாராக இருந்தாலும் எனக்கு இந்த சொத்தில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் தரணும், ஒப்புதல் கையெழுத்து தரணும், வாரிசுதாரெல்லாம். அதை இல்லாமல் இவனை அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவனெலாம் சும்மா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இடத்த விற்க போகிறேன்றான். அது யார் வாங்குவா? யார் வாங்கினாலும் எப்படி செல்லும் சொல்லுங்கள்? வாரிசுதார் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 10 பேர், அதில் ஒரு 10 பேர், மொத்தம் 20 பேர். 20 பேருமே 20 ஆதார் கார்டு வேணும். 20 பேர்னு ஒன்று திரட்டணும். இது என்ன சாதாரண விஷயமா? 20 பேரையும் ஒன்று சேர்த்துறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இவன் பண்ணிக்கிட்டான், அவன் பண்ணிக்கிட்டானு, மாமா, மச்சான், வரமரம், பங்காளி, அங்காளி எல்லாம் அடிச்சுக்கிறானோ பாருங்கள். தாத்தா சொத்து தான் இல்லைன்னு சொல்ல, சமமாக வாங்கிட்டு பிரித்து விற்று காசு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதுலேயும் சண்டை போட்டுப்பான். பாருங்கள் எவ்வளோ பொறாமை பாருங்களேன். பங்காளி, உரமுறை, மாமா, மச்சான் எல்லாம் பொறாமையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறானுங்க. இந்த என்ன பண்ணிட்டானுங்க, சொத்தை அப்படியே லாக் பண்ணி போட்டு வச்சுட்டானோ, யாரும் அனுபவிக்க முடியாது போயிடுச்சு. இதுக்கு தான் என்ன பண்ணணும், எவனா ஒருத்தன் ஹெல்ப் எடுத்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்து ரெடி பண்ணி அழகாக விற்று 100 ரூபா இருந்தாலும் ஆள் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கலாம்ல. அந்த மனப்பான்மை இல்லை பாருங்கள். இவனை போட்டி மேலே அந்த இடத்த அப்படியே போட்டால் தான் புராணம். அதை கண்டிப்பாக யாரும் வாங்க முடியாது, விற்க முடியாது. இந்த 20 பேர், இதில் ஒரு 23 பேர். அவர் தனியாக ஒருத்தர் எழுதிக்கிட்டாங்கன்னா அதில் 3 வாரிசு இருக்குது. அந்த 23 பேர் வந்தால் தான் அது சட்டப்படி எழுதி வாங்கி விற்க முடியும். இதுக்கு போய் இவனை அடிச்சுக்கிறானோ.